பொதுவா இன்னைக்கு இச்சிங் அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் த பீப்புளுக்கு இது வந்து ஒன் ஆர் அதர் வேல இருக்கிறதா சொல்றாங்க. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸோடைய சிம்டம்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கொள்கைகள் அப்படின்னு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பிரைமரி பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், நம்ம உடலுக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இந்த பர்சனுக்கு நீங்க சாப்பாடு திருப்தியா சாப்பாடு கொடுக்கணும். ஆனா அவர் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, எந்த எக்ஸசைஸோ எந்த இதுவும் செய்ய மாட்டாரு. ஆனா அவரு ஒரு மாசம் கழிச்சு அவரோட வெயிட் கூடக்கூடாது. நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம், உள்ளுக்குள்ள பயங்கரமான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனா அதை ஃபிளஷ் அவுட் பண்றதுக்கு தண்ணி இல்லை. பாத்திரத்தை சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சாச்சு, ஆறு சாம்பல் போட்டு தேய்ச்சாச்சு. ஆனா அதை கிளீன் பண்றதுக்கு தண்ணி வரல அப்படின்னம்னா எப்படி பாத்திரம் இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய வெளி உடம்பு மட்டும் இல்லைங்க, உள்ள இருக்கக்கூடிய குடல், நுரையீரல், மலக்குடல், சிறுகுடல் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கெல்லாம் காத்து படலையோ அந்த இடங்கள்ல நம்மளுடைய ஏரோபிக் மெட்டபாலிசம்னா ஃபங்கல் அட்டாக், அதாவது வந்து நம்ம தேங்காய் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த தேங்காய் வந்து ஒரு நாள் 2 நாள் நீங்க உடைச்சிட்டு அப்படியே வச்சுட்டீங்கன்னா அதுல ஃபங்கஸ் வந்திருக்கும். இப்ப அந்த மாதிரி நம்மளுடைய பாடிக்கு ஏர் லெவலோ சன்லைட்டோ பத்தலை அப்படின்னம்னா பிளட்டோடைய டாக்ஸின் அதிகமாகிறப்போ நம்மளுடைய இந்த மாதிரி காற்றுப்படாத மடிப்புகள், கை மடிப்புகள்ல, கால் மடிப்புகள்ல, கழுத்து மடிப்புகள்ல, காதோட மடிப்புகள் எங்கெல்லாம் மடிப்பு இருக்குதோ அங்க வர ஆரம்பிக்கும். ஆத்ம நண்பர்களோடு இணைவதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சண்டே வந்து வெரி ஃப்ரெஷ் வீக்கா ஸ்டார்ட் ஆகுது நம்ம கூட பேசுறதுடைய வெளிப்பாடா. வெரி ஹாப்பி. நம்மளுடைய ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் விஷயம் அப்படின்னம்னா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், இச்சிங். நிறைய பேர் இன்னைக்கு வந்து இதுல வந்து அவதிப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். இப்ப உதாரணமா ஒரு சாதாரணமா ஒரு கொசு கடிச்சிருச்சு அப்படின்னம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு இச்சா மாறி, அந்த இச்சிங் நம்மளுக்கு ஒரு தடிப்பு மாறி அதுக்கப்புறமா அது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். இதே இது சில சமயங்கள்ல அந்த இச்சிங் வந்து நம்மளுடைய பாடியில இருந்தே உற்பத்தி ஆகுது. பாடியில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆசிட் நம்மளுடைய பாடியில வெளிப்படுறப்போ, அது ஸ்கின் மூலமா வெளிப்படுறப்போ நம்மளுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸா வருது. இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்தை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். ஸோ இதை பத்தின நாலேஜ் போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இதோடைய பேக்ரவுண்ட் பார்க்கலாம். பொதுவா இன்னைக்கு இச்சிங் அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் த பீப்புளுக்கு இது வந்து ஒன் ஆர் அதர் வேல இருக்கிறதா சொல்றாங்க. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸோடைய சிம்டம்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில பேர்த்துக்கு மைல்டா ஒரு ரெட்னஸ் ஸ்டார்ட் ஆகலாம். ரெட்னஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன அதாவது வந்து ஒரு சிகப்பு அடிக்கிறது, பிக்கும் கீரணும் அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்து தடிக்கும். இதே டோஸ் வந்து பர்னிங் சென்சேஷன் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எரிச்சல் ஏற்படும். அடுத்து சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா இன்னும் சில பேர்த்துக்கு அந்த எரிச்சலோட சேர்ந்து சம்டைம்ஸ் நம்ம இச்சிங் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் மாதிரி, கொப்பளங்கள் மாதிரி உருவாகும். சில பேருக்கு அந்த கொப்பளத்துல இருந்து நீர் வடியும். இன்னும் சில சமயங்கள்ல சம்டைம்ஸ் அது நீர் வடியாம சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஒரு ட்ரை ஸ்கேல்ஸா இருக்கும், உதிரும். இந்த ஸ்கின் வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி உதிரும். ஸோ இது எல்லாமே we call it is a allergic reaction or skin irritation. இது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இரிட்டேட்டிங் விஷயம் தான். பர்னிங் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். எப்படி தலைவலி, காய்ச்சல் இதெல்லாமும் அதே மாதிரி இச்சிங் அப்படிங்கிறதும் ஒரு அக்யூட் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது அக்யூட் டிசீஸா இருக்கிறத சப்ரஸ் பண்றப்போ அது வந்து கிரானிக் டிசீஸா மாறுது. ஸோ அக்யூட் டிசீஸ் அப்படிங்கிறதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேச்சுரோபதி கான்செப்ட்ல புரிஞ்சுக்கலாம். அக்யூட்னா தீவிர வியாதி அப்படின்னு பேரு. இது ஏன் வருது அப்படிங்கறத நம்ம நேச்சுரோபதி கான்செப்ட்ல பார்க்கலாம். அலோபதி கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னம்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப எக்ஸாகரேட்டடா இருக்குது அப்படிங்கிறது அலோபதிக் வியூ. அதுல வந்து ஐஜிஜி இதெல்லாம் பார்ப்பாங்க. இம்யூனோகுளோபுலன்ஸ் அதோடைய அளவு பார்ப்பாங்க. இது அளவு அதிகமா இருக்குது அப்படின்னம்னா உங்களுடைய பாடியில ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆர் அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்குது. அதனால இம்யூனோ சப்ரசன்ட் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்துகள்
கொடுப்பாங்க. அல்லது இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வராம இருக்கிறதுக்காக சில மாத்திரைகள் இருக்குது. ஆன்டி அலர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில மாத்திரைகள் இருக்கு. ஸோ அட்டாராக்ஸ் அந்த மாதிரி சில டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இப்ப பிரசண்டா இருக்கக்கூடிய சினாரியோ, இப்ப இருக்கிற சூழல். இதே வந்து நம்ம நேச்சுரோபதியில இது எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னோம்னா, இயற்கை மருத்துவத்துடைய முதல்ல வந்து நம்மளுடைய கொள்கைகள் அப்படின்னு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பிரைமரி பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நம்ம உடலுக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து இயற்கையோடு இணைஞ்சிருக்கிறப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உள்ள இருக்கிற உறுப்புகள் இது எல்லாமே இயற்கையோட இசைந்து வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா ஹெல்தியா இருக்கும். எப்போ நம்ம இயற்கையை விட்டு கொஞ்சம் வெளியில போறோமோ, இயற்கைக்கு விரோதமா நம்ம செயல்படுறோமோ, அந்த சமயத்துல நம்மளுடைய உடம்பு இயற்கைக்கு விரோதமா மாறும். அப்ப நம்மளுடைய உடம்புல அதீதமான கழிவுகள் உற்பத்தி ஆகும். இயற்கைக்கு விரோதமா போறதுனால கழிவுகள் உற்பத்தி ஆகும். அந்த கழிவுகளை அளவு எவ்வளவு தூரம், அது த்ரெஷோல்ட் லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கும். சோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த கழிவுகளுடைய அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னம்னா உடம்பு வந்து அதைய சடனா வெளியில தள்ளும். சோ அதுக்கு பேரு தான் அக்யூட் டிசீசஸ். அந்த கழிவுகள் வெளியேற்றம் நம்மளுக்கு எந்த ரூட்ல வருதோ அதை வச்சு நம்ம டிசீஸ்ன்னு சொல்றோம். ஆனா நம்ம நேச்சுரோபதியில என்ன பண்றோம்னா, இந்த கழிவு தேக்கம் தான் இந்த தீவிர வியாதிகளுக்கு காரணம்னு சொல்றோம். இதுல வந்து மேபி அது வந்து உங்களுக்கு மூக்கு வழியா வந்ததுன்னா சளியா வரலாம், வாய் வழியா வந்ததுன்னா இருமலா வரலாம். அதே இது வயிறு எடுத்தது அப்படின்னம்னாலோ, அல்லது செரிமான மண்டலத்து வழியா வாந்தியாவோ, வயிறு எடுத்ததாவோ, அல்லது நம்ம ஸ்கின் மூலமா இச்சிங் ஆவோ, ஆர் வலிகளாவோ, இந்த மாதிரி எதுல வேணாலும் அந்த கழிவு நீக்கம் இருக்கலாம். பட் இது எல்லாமே ரூட்ஸ் வேற. அதுதான் மூணாவது பிரின்சிபல். நம்மளுடைய நோயுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு விதமா இருக்கலாம். அந்த கழிவு தேக்கம், இப்ப உதாரணத்துக்கு என்னோட கண்ணுல இருக்குதுன்னா வி கால் கன்ஜங்டிவைட்டிஸ். இதே என்னுடைய வயிற்றுல இருக்குதுன்னா வி கால் இட்ஸ் கேஸ்ட்ரைட்டிஸ். முழங்கால் இருக்குதுன்னா ஆர்த்தரைட்டிஸ். சோ எந்த கழிவு எந்த இடத்துல தேங்குதோ அந்த இடத்துடைய பேர் வச்சு நம்ம அந்த நோயை அறிமுகப்படுத்துறோம், அல்லது நம்ம நோயை வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஆனா இதுக்கான ரூட் காஸ் பாத்தீங்கன்னா கழிவு தேக்கம். சோ நம்மளுடைய உடம்புல கழிவுகள் அதிகமா தேங்கி இருந்து அந்த கழிவு ஸ்கின் மூலமா வெளிப்படுறப்போ we call it as a skin disease or skin allergy. So as per நம்ம நேச்சுரோபதி கான்செப்ட்ல கழிவு தேக்கம் தான் இந்த ஸ்கின் இரிட்டேஷனுக்கு காரணம். இப்ப அது எப்படி கழிவு தேங்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம நோயை பத்தின ஒரு அறிமுகம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நோய்க்கான காரணிகள் ரெண்டு விதமான காரணிகள் இருக்க முடியும். ஒரு காரணம் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய அனாதிஜ வியாதி. அனாதிஜ அப்படின்னம்னா அனாதியா வரக்கூடியது. இப்ப ஏதாவது வந்து ஒரு விஷக்கடி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு தேள் கடிச்சிருச்சு, ஆர் ஒரு பூரான் கடிச்சிருச்சு, ஆர் நம்மளுக்கு வந்து கொசு கடிக்குது, ஆர் வேற ஏதாவது ஸ்பைடர் பைட் இருக்கு, ஆர் வேற ஏதாவது விஷ ஜந்துக்கள் அதோடைய விஷத்தை கொண்டு வந்து நம்மளுடைய பாடியில இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடும். அந்த விஷம் உள்ள இறங்கி அந்த விஷம் வந்து நம்மளுடைய ரத்தத்துல கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷத்தை என்ன பண்ணுது, நம்ம ஸ்கின் அந்த ஸ்கின்னை எக்ஸ்பேண்ட் பண்ணி வீக்கம் வர வச்சு அதை ஓபன் பண்ணி அந்த கழிவுகளை வெளியில தள்ள ட்ரை பண்ணும். சோ அப்படி வெளியில தள்ளுறதுக்கான முயற்சி தான் அந்த ஸ்கின் எக்ஸ்பான்ஷன், அந்த வீக்கமாகிறது. அது வழியா நீரா வெளியில வரும், அல்லது அரிப்பெடுத்து அல்லது ஸ்கேல்ஸ் மாதிரி வெளியில வரும். சோ இது வந்து எக்ஸ்டர்னலா வரக்கூடியது. இன்டர்னலா வரக்கூடியதுல பாத்தீங்கன்னா அதுலயும் எகெயின் 2 வெரைட்டிஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு மானசீகமா வரக்கூடியது, மனசுனால வரக்கூடியது. ரெண்டாவது நம்ம வாழ்வியல் முறைகள்னால வரக்கூடியது. மனசு மூலமா வரக்கூடியது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க எல்லாருமே மெடிடேஷன் இதுல எல்லாம் இருக்கீங்க. பட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ, நம்ம மைண்டுக்கு வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு. மைண்ட் இஸ் லைக் வெரி ஒரு இறைவனுடைய படைப்புல ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியதுன்னா நம்மளுடைய மைண்ட். மைண்ட் நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து அதை ரொம்ப ஃப்ரெண்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அது ஒரு சர்வன்ட் மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். பட் அதோட டிஸ்டன்ஸ் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னம்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கிராங்கியா, ஒரு சொன்னபடி கேட்காத ஒரு மொரட்டு குதிரையா, மொரட்டு காளையா அது மாற ஆரம்பிச்சு நம்ம கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும்.
பட் யூ நோ அபவுட் இட். நம்ம எல்லாரும் தியானம் இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த மனசுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய சமயங்கள்ல நம்மளுடைய மனசுல வந்து அதீதமான கவலை ஏற்பட்டுச்சுன்னா, இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு, சோ அதை பத்தி நம்ம நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ அது கவலையா மாறி அது நம்மளுக்குள்ள எவ்ரி மினிட் நம்மள அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி சமயத்துல நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்ப உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதனால நம்மளுடைய பிளட் பாய்சன் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ரொம்ப ஏதாவது மன அழுத்தமா இருக்கிறோம். கவலைக்கும் மன அழுத்தத்துக்கும் என்ன அப்படின்னம்னா, மன அழுத்தம்னா வேற வழியே இல்லை. இப்ப வந்து எனக்கு ஒரு பிடிக்காத ஜாப், ஆனா அதை செய்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். எனக்கு இந்த விஷயத்த வாங்கணும், ஆனா வாங்குறதுக்கு வழியே கிடையாது. இப்ப எனக்கு நிறைய கடன் இருக்கு, அந்த கடனை சமாளிக்கிறதுக்கான வழியே இல்லை. எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க பிரிஞ்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, யார் பாக்குறதுக்கு வழியே இல்லை. சோ இது வழியே இல்லாம வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். கவலை அப்படிங்கிறது, இப்ப உதாரணத்துக்கு அந்த கவலையில வந்து இப்ப எனக்கு ஏதோ ஒரு சோகமா இருக்கு, மனசுல வந்து ஒரு இரிட்டேஷன்ஸ் இருக்கு, வேலை பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல, ஒரு உற்சாகம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை. மூணாவது விஷயம் வந்து பயம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஒரு லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னம்னா, அந்த 45 வயசுல நம்மளுக்கு வந்து ஒரு சக்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம பாக்குறோம். அப்படி பாக்குறப்ப அது உடனே நம்மளுக்குள்ள மனசுக்குள்ள பதிஞ்சு, எனக்கு 45 வயசு ஆக போது, எனக்கு எல்லா நோயும் வந்துருமோ நினைச்சிட்டு பயப்படுறவங்க இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய எனக்கு கன்சல்டிங் வர்றப்போ பயத்தினால வரக்கூடிய இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப நேத்து ஒரு அழகான ஒரு கதை படிச்சேன். தெனாலிராமன் கதைகள் ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும். அதுல வந்து ஒரு ராஜா என்ன பண்ணுவாரு, இந்த பர்சனுக்கு நீங்க சாப்பாடு திருப்தியா சாப்பாடு கொடுக்கணும், ஆனா அவர் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, எந்த எக்ஸசைஸோ எந்த இதுவும் செய்ய மாட்டாரு, ஆனா அவரு ஒரு மாசம் கழிச்சு அவரோட வெயிட் கூடக்கூடாது. சோ இப்படி ஒரு சேலஞ்ச் கொடுப்பாரு. தெனாலிராமனும் என்ன பண்ணுவார், கட்டாயமா நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. அதே மாதிரி 1 month ரொம்ப எக்ஸலண்டான ஃபுட் எல்லாம் கொடுக்க சர்வ் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. அப்ப என்னன்னு போய் கேட்கிறப்போ, ஒண்ணு இல்லைங்க ராஜா, நான் வந்து இவருக்கு வந்து எல்லா விதமான உணவுகளும் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனா பக்கத்துல வந்து ஒரு சிங்க கூடு இருக்குது, அந்த சிங்க கூண்டுக்குள்ள ஒரு சிங்கத்தை அடைச்சு வச்சுட்டு அவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, இந்த கூண்டுடைய அந்த தாப்பால் வந்து கரெக்டா இல்ல, அதனால நீங்க இந்த ரூம்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு மெசேஜ் கொடுத்தாச்சு. பக்கத்துல சிங்க கூண்டு இருக்குது, சிங்கம் எப்ப வேணாலும் வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். சோ இதை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பயத்திலேயே அவரு அந்த ஒரு மாசம் இருந்ததுல அந்த ஃபுட் எதுவுமே அவருக்கு அப்சார்ப் ஆகல. சோ பயத்துக்கு வந்து அவ்வளவு வேல்யூ நம்ம பாடிக்குள்ள இருக்கு. சோ அதனால பயம் இருந்துச்சு அப்படின்னம்னா, எது வேணாலும் அந்த பயமா இருக்கலாம். மேபி கடன் கட்ட முடியாத பயமா இருக்கலாம், ஆர் ஹெல்த் ரிலேட்டடான பயமா இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம், ஆர் நான் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் எனக்கு வந்து சஸ்டைனபிளா இருக்குமா, எனக்கு அது வந்து ப்ராப்பரான ஒரு ஃபேம் கொடுக்குமா, எனிதிங் அந்த மாதிரி பயமா இருக்கலாம். அந்த பயத்துக்கு வந்து அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னம்னா, கோபம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது, நம்மளுடைய கோபத்தை நம்மால ரெகுலேட் பண்ணிக்க முடியாதது. ரொம்ப இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோபப்படுறோம். அப்படி கோபமா எக்ஸ்பிரஸ் பண்றப்போ நம்மளுடைய பாடியில ஏகப்பட்ட பாய்சன் ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது. சோ அது வந்து நம்மளுக்கு கோபத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ எல்லாத்துக்கும் அந்த கோபம் வருது, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால பாடியில டாக்ஸின்ஸ் உருவாகுது. அடுத்தது, நான் என்னோடது, நான் சொன்னபடி நடக்கல, நான் நினைச்சது நடக்கல, இது என்னுடைய ஃப்ரீடம் டிஸ்டர்ப் ஆகுது, இந்த மாதிரி என்னோடது, நான், இந்த விஷயங்கள் வர்றப்போ ஈகோ டெவலப் ஆகி அதனால வரக்கூடிய மன அழுத்தம் ஆர் அதனால வரக்கூடிய மனத்தாங்கள். ஸோ இது எல்லாமே வந்து மானசீகமா டிஸ்டர்ப் ஆகிறப்போ நம்மளுடைய பாடியில எக்ஸ்ட்ரீம் பயாலஜிக்கல் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகி, அந்த பயாலஜிக்கல் வேஸ்ட் நம்ம யூரின் மூலமாவோ அல்லது டாய்லெட்டாவோ அல்லது வெளிக்காத்தா போக முடியாம பிளட்ல வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு ஜாஸ்தி ஆகிறப்ப அது ஸ்கின் மூலமா வெளியில வர ட்ரை பண்ணும். அப்படி வர்றப்போ உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வரும். ஸோ இது வந்து மானசீகமா வரக்கூடியது. வி கால் ஆதிஜ வியாதி. இது வந்து ஆதிஜ ஸ்கின் இஷ்யூ. இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய மத்த பஞ்சபூதங்களுடைய தொடர்பு கெட்டு போறதுனால வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் விஷயம்,
நம்மளுக்கு ஆகாய தத்துவம். நம்ம நிறைய சமயங்கள்ல க்ளோஸ்ட் என்வைரன்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம க்ளோஸ்ட் என்வைரன்மெண்ட்னா நம்ம 4 செவத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. நம்ம வந்து இயற்கையோட இணைய முடியாத சூழல் இருக்கு அப்படின்னம்னா, நம்மளுக்கு வெற்றிடத்தோடைய தொடர்பு குறைவா இருக்கு. சோ அந்த வெற்றிடம் இல்லாத பட்சத்துல நம்மளுடைய உடம்புக்கு வந்து அதீதமான அளவுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாகும். இது கல்லீரலுக்கு மிகப்பெரிய ஒரு ஓவர் பேர்டனா மாறும். சோ வெற்றிடம் அப்படிங்கிறது நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளுடைய ஹாப்பினஸ், உற்சாகம், ஆனந்தம் குறைவாகிறது. ஒருவேளை நம்மளுடைய மனசுல வந்து அதீதமான ஒரு ஹாப்பினஸ் ஏற்படல, நம்ம அப்படியே சொன்னது எல்லாமே ரிலேட்டட் வித் ஸ்ட்ரெஸ், அதாவது பர்வர்டட் எமோஷன்ஸ். அதே சமயம் உற்சாகம் பத்தல, என்ன நான் வந்து ஜாலியா வச்சுக்கல, நான் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டோ ஆர் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், ஒரு பாட்டு பாடுறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணல, நான் சோகமா மத்தெல்லாம் இல்ல, ஆனா நான் பிடிச்ச விஷயத்தையும் நான் பண்ணிக்கல அப்படிங்கிறப்பவும் உங்களுடைய ஸ்பேஸ் குறையும். அதனால ஒரு 15-20 நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணலாம். மேபி டான்ஸ் பண்றது பிடிக்கும், ஆர் பாட்டு பாடுறது பிடிக்கும், கார்டனிங் பிடிக்கும், யாராவது பெட் அனிமல்ஸ் கூட இருக்கிறது பிடிக்கும், ஆர் எனிதிங் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த நீங்க பண்றப்போ யூ வில் பி வெரி ஸ்பேசியஸ். ஸோ அடுத்தது ஸ்பேஸுக்கானது பார்த்தா நைட்டு நல்லா தூங்கணும். நம்ம ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுல மைண்டுடைய ஹாப்பினஸ், அடுத்தது தூக்கம், நேரத்துக்கு தூக்கம். இப்போ நம்மளுடைய நாடி சக்கரத்தின் அடிப்படையில நம்ம வந்து குறைந்தபட்சம் 9:30 மணிக்கு தூங்க போகணும். 9:30 to ஒரு 4:30 வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான தூக்கத்துக்கு உகந்த நேரம். அந்த நேரத்துல தூங்க போனீங்கன்னா 9:30 to 11 இந்த சமயத்துல ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற நம்மளுடைய பாடியோடைய ஒவ்வொரு ஸ்டேஜும் கூல் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour நம்மளுடைய பாதத்துல இருந்து ஹிப் ரீஜியன் வரைக்கும் கூல் ஆகும். அதே இது நம்மளுடைய ஹிப்ல இருந்து த்ரோட் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து அடுத்த ஒரு 1/2 hour. அப்புறம் எபோவ் டு த நெக் வந்து ஹெட் ரீஜியன் கூல் ஆகிறது அடுத்த ஒரு 1/2 hour. ஸோ 1.5 hours பாடி கூல் ஆகணும். அப்படி கூல் ஆகிறப்போ டோட்டலி உங்களுடைய கண் வந்து அசைவில்லாத நிலைக்கு போகும். we call it as a rapid eye movement sleep. அந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்ல இருந்து நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்புக்கு போகிறப்போ உங்களுடைய கருவிழி அசையா நிலை, அந்த கருவிழி வந்து அசையாத நிலைக்கு போச்சு அப்படின்னம்னா தான் உங்களுடைய பாடி டீப் ஸ்லீப்ல போயிருக்குதுன்னு அர்த்தம். சோ அந்த ஸ்டேஜ்ல தான் அடுத்து 11 o'clockல இருந்து 1 o'clock உங்களுடைய கல்லீரல் பித்தப்பை ஆக்டிவேட் ஆகிற நேரம். அதுல பித்தப்பை வந்து 11 to 1. சோ இந்த நேரத்துல பித்தப்பை என்ன பண்ணும், நம்ம ஹோல் பாடியில இருக்கக்கூடிய எந்த நேரத்துல ரீபேர் ஆயிருக்குது, பிளட் வந்து அசிடிக்கா இருக்குதா, அதே வந்து எப்படி அதுல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எப்படி எந்த ஏரியா மூலமா எந்த ரூட் மூலமா அனுப்பலாம், மேபி இது வந்து சளியா அனுப்பலாம், ஆர் யூரினா அனுப்பலாம், ஆர் மலமா அனுப்பலாம், அப்படியெல்லாம் செக்ரிகேட் பண்ணி அனுப்பக்கூடிய நேரம் 11 to 1. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ற நேரம். அடுத்து 1 to 3 அந்த நேரத்துல லிவர் வந்து தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற நேரம். அந்த நேரத்துல என்ன பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம பாடிக்கு இதையே எலிமினேட் பண்றதுக்கு எந்த விதமான என்சைம் உற்பத்தி ஆச்சுன்னா அது ஈஸியா வெளியில போகும், ஆர் இதை ரிப்பேர் பண்றதுக்கு என்ன வேணும். ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய நேரம் வந்து 1 to 3. ஸோ இப்போ 11 to 3ங்கிறது நம்மளுடைய ஐடியல் ரீபேரிங் டைம். இதுல ஏதாவது நம்மளுக்கு மிஸ்டேக் ஆச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, ப்ராப்பரா என்னால தூங்க முடியல அப்படின்னம்னா அந்த சமயத்துல நம்மளுடைய லிவர் வேலை பண்ண முடியாம அந்த கழிவுகள் உடம்புல தேங்கி நாள்பட அந்த கழிவுகளுடைய அளவு அதிகமாக அதிகமாக நம்ம த்ரெஷோல்ட் லெவலுக்கு மீறப்போ அது பிளட் டாக்ஸிக்கா மாறி, அதாவது நம்மளுடைய ரத்த கழிவா மாதிரி நச்சா மாறி அந்த டாக்ஸின் ஸ்கின் மூலமா எலிமினேட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம்லி தூக்கம் அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் வந்து நம்ம பாடிக்கு தேவையான அளவுக்கு லூப்ரிகேஷன் இல்லாம இருக்கிறது. எண்ணெய் பசை இல்லாம இருந்துச்சுனாலும் நம்மளுடைய ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும். ஸோ அதனால வாரத்துக்கு 2 தடவை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்களுக்கு வந்து புதன் சனி, பெண்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி இந்த நாட்கள்ல குளிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் நம்மளுடைய இப்ப வந்து ஸ்பேஸ் பத்தி பேசணும். இப்ப அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த ஸ்பேஸ டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது, டிரைவ் பண்ணக்கூடியது. இப்ப நிறைய சமயங்கள்ல நம்ம வீடுகள்ல ஹை ஸ்பீட்ல ஃபேன் வச்சு தூங்குறோம். அப்ப நம்மளுடைய பாடி ரொம்ப ட்ரை ஆகி அதனாலையும் ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுறதுனால ஸ்கின் இச்சிங் வரும். ஸோ நம்மளுடைய அந்த ஃபேனுடைய ஸ்பீட் மேக்சிமம் 2 or 3 இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம காற்றுக்கு வரோம்.
இப்ப ஸ்பேஸ் எலிமெண்ட் பத்தி பேசணும். அடுத்து காற்று. இன்னைக்கு காற்று நம்மளுக்கு வந்து கிராஸ் வென்டிலேஷன் இருக்கக்கூடிய அந்த அறையில நம்ம இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிராணன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சுவாசிக்கிற காத்து, இந்த முதல் சுவாசிக்கிற காத்தும் இறுதி சுவாசிக்கிற காத்தும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எங்க தொடங்குதுன்னா முதல் சுவாசத்துல, எங்க முடியுது அப்படின்னம்னா இறுதி சுவாசத்துல. அப்ப இது இடைப்பட்ட இந்த காலகட்டம் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த சுவாசம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சுவாசம்னா இந்த உடலுடைய அத்தனை அசைவுகளுக்கும் காரணமா இருக்கு. அப்ப அந்த சுவாசம் டிஸ்டர்ப் ஆகுது அல்லது குவாலிட்டியா இல்ல அப்படிங்கிறப்போ அந்த குவாலிட்டி இல்லாத காற்றுல போச்சுன்னா நம்மளுடைய பிளட் வந்து குவாலிட்டி இல்லாம மாறி போயிடும். சோ அதைய ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும். இதை வந்து நம்ம சயின்ஸா சொல்லணும் அப்படின்னம்னா நம்மளுடைய பிரபஞ்சத்துல காற்றுடைய அளவு 78% நைட்ரஜன் இருக்கு, 21% ஆக்சிஜன், ஒன்லி 1% கார்பன் டை ஆக்சைடு. நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ரூமை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அப்போ ஒவ்வொரு பிரீத் அவுட்டும் என்னவா இருக்கும்? உங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு. மூச்சு எடுக்கிறப்போ ஆக்சிஜன் எடுப்பீங்க, மூச்சு வெளியே விடுறப்போ கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவீங்க. இப்ப ரூம் க்ளோஸ்டா இருக்கு. நம்ம நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் பகல் நேரத்துல நான் வந்து ஃப்ரெஷ் ஏர்ல தான் இருக்கேன், நைட்ல மட்டும்தான் நான் ஏசி போட்டு படுத்திருக்கிறேன், ஆர் கொசு பிரச்சனை இருக்கு அதனால வந்து நான் ஜன்னலை சாத்தி வச்சு தூங்குறோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு 1/2 to 1 hourக்குள்ளேயே அந்த ரூம்ல நீங்க வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் கொஞ்சமா 1% இருந்து 2%, 3%, 4% இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது, ஆக்சிஜன் குறையுது. நம்மளுக்கு யூஸ்வலி எவ்வளவு இருக்கணும்? ஒன்லி 1% தான் நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு, 21% ஆக்சிஜன். ஏன்னா இதுதான் நம்மளுடைய பிளட்டோட ரேஷியோ. பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவலும் 21%, ஒன்லி 1% தான் கார்பன் டை ஆக்சைடு. பட் நம்ம வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த ரூம்ல எக்ஸஸ் ஆகிறப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம பிளட்லயும் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ரூட் காஸ் ஃபார் எனி ஸ்கின் டிசீஸ். நான் என்னுடைய அனுபவத்துல வரக்கூடியவங்கல 95% க்ளோஸ்ட் என்வைரன்மெண்ட் இருக்கிறவங்க ஸ்கின் இஷ்யூஸ்ல கஷ்டப்படுறாங்க. ஸோ கதவு ஜன்னல், நம்ம கதவு திறந்தா பத்தாது, ஜன்னல் ஓபன் ஆகணும். அந்த ஜன்னல் மூலமா கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும். அந்த காத்து உள் போய் வெளியில வந்துச்சுன்னா தான் நம்ம இங்க பிரபஞ்சத்துல சர்ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கு, ஒன்லி 1% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இப்ப நம்ம ரூம்ல வந்து ஒரு 4 to 5% கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுன்னா பிரபஞ்சத்துல 1% இருக்குன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு டென்சிட்டி அதிகமா இருப்ப டக்குன்னு கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும். அப்ப நம்ம ரூம்ல ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் ஆகும். பட் ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு பிரபஞ்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம ரூம்ல கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகி நம்ம பிளட்ல அதிகமாகி அசிடிக் பிளட்டா மாறும். இந்த ஆசிட் பிளட் ஸ்வெட்டிங்கா வெளியில வர்றப்போ, ஏன்னா உடம்பு உள்ள வச்சுக்கிறதுக்கு விரும்பாது கெட்ட கழிவுகளை, அப்ப உடம்பு வெளியில தள்ளுது. ஏன்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற சக்தி இருக்கு. அப்ப உள்ள இருக்கிற கழிவுகளை தோல் வழிய வெளியில அனுப்புறப்போ அது வியர்வை அமில வேர்வையாக வரும். இப்ப நம்ம மழையெல்லாம் பெய்யுதுன்னா அமில மழை நம்ம சொல்றோம். அதே மாதிரி நம்மளுடைய வேர்வை அமில மழையா வெளியில வரும், அமில வேர்வையா வெளியில வரும். அப்படி அந்த அமில வேர்வை வர்றப்போ தோல்னால தாங்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு பாத்ரூம்லயோ ஆர் நம்ம ஏதாவது ஆசிட் யூஸ் பண்றீங்க, அந்த ஆசிட் கைட்ல பட்டுச்சுன்னா எவ்வளவு இரிட்டேஷன் ஆகுது. சோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் ஹையஸ்ட் உங்களுக்கு டாக்ஸிக்கா மாறி அந்த டாக்ஸின் அசிடிக்கா மாறி அந்த ஆசிட் ஸ்வெட்டிங் வெளியில வர்றப்போ உங்க தோல்னால தாங்க முடியாது. ஏன்னா யுவர் ஸ்கின் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத். ஸோ அந்த ஸ்மூத் ஸ்கின்னால அந்த ஆசிட் வேர்வையை தாங்க முடியாம அது ரெட்டிஷா மாறுது. நம்மளுக்கு எப்படி ஒரு தீக்காயம் பட்டுச்சுன்னா ரெட்டிஷா மாறுதோ அந்த மாதிரி இட் பிகம் அ வெரி ஃபயரி. அந்த வேர்வை வந்து அமிலம் பட்டோம்னா அது ரெட்டிஷா மாறி ஸ்கின் மூலமா அது வெளிப்படுறப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்ஸின்ஸ் உள்ள இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் வரும். மேபி அது ஊஸ் அவுட் ஆகலாம், நீர் கெட்டு போயிருக்குதுன்னா அது தண்ணியா வெளிப்படும். இதே இது காற்று ரொம்ப பற்றாக்குறையாகி வந்துச்சுன்னா அது ரெட்டிஷ் ஆகி ஸ்கேல்ஸ் வரும். ஸோ உள்ள இருக்கிற டாக்ஸினுடைய அளவு, ஃபுட் அதே மாதிரி ரொம்ப வந்து அசிடிக் ஃபுட்டா சாப்பிடுறீங்க, அந்த ஃபுட்ல வந்து அல்கலைன் ஃபுட் இல்லை அப்படிங்கிறப்ப அது என்ன மாதிரியான ஐட்டமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் வரும்.
சோ இப்ப நம்ம ரெண்டாவது பேசியிருக்கிறது காற்று சம்பந்தமான கழிவுகள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா நெருப்பு. இப்ப நம்மளுடைய உடம்புல தேவையான அளவுக்கு வேர்வை வரல, வியர்க்கல அப்படின்னம்னா அந்த வேர்வை மூலமா வெளியில போக வேண்டிய கழிவுகள் வெளியில போகாம ரொம்ப நாள் வேர்வையே வராம ஏசிக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ வேர்வையே வராது. ரொம்ப கோல்டு கிளைமேட்ல இருக்கிறோம் அப்படின்னா ஸ்கின்னுடைய ஸ்வெட் கிளாண்ட் அது வந்து ஆக்டிவே ஆகாம இருக்கும். அப்படி ஆகாம இருக்கிறப்போ யூரின் மூலமா வெளியில போக வேண்டிய அளவு போக முடியாம அப்படி டாக்ஸின் ஆச்சுனாலும் ஸ்கின் ட்ரை ஆகி அது ஸ்கேல்ஸ் மாதிரி வரும், அப்படியே உதிரும். எனக்கு ஒரு பேஷண்ட் அவங்க வந்து சொல்லுவாங்க, வீடு கூட்டணும் அப்படின்னா உரத்துல வச்சு கூட்டி எடுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்கின் உதிரு ஏற்படும். அவங்களுடைய ஹிஸ்டரி பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஏசி, அவங்க வீட்டுல ஏசி, கார் ஏசி, ஒர்க்கிங் ஏரியா ஏசி. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஏரோட எக்ஸ்போஷரே இல்லாம இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், அவங்களை கம்ப்ளீட்டா இதை சேஞ்ச் பண்ண சொல்லி கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் ஏரோட கனெக்ட் ஆக சொன்னதுல வித்தின் அ மந்த் பர்ஃபெக்ட்லி ஸ்கின் வந்து அவ்வளோ பேபி ஸ்மூத் ஸ்கின்னா மாறிச்சு. த ரூட் காஸ் இதுதான் மேஜர். ஸோ அதனால த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கின் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய ஸ்கின் வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு வி ஹாவ் டு நம்மளுடைய பாடியை ஸ்வெட் பண்ணணும். நல்ல ஆயில் மசாஜஸ், பாடியை வார்ம் அப் பண்றது, நல்ல மசாஜ் பண்றப்போ உங்களுடைய கிளாண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும், உங்க ஃபயர் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும். ஆயில் மசாஜ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து வீட்டுல வந்து எப்பாவது நம்ம ஆயில் மசாஜ் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. தீபாவளி சமயத்துல நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். ஆனா அது வந்து நாட் ஓன்லி தீபாவளி, நீங்க எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இது வந்து செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கானது, புதன் சனி ஆண்களுக்கானது. ஸோ இதை வந்து கம்பல்சரி நம்ம ஆயில் மசாஜஸ் பண்றப்ப நம்மளுடைய பாடியோட ஃபயர் எனர்ஜி மெயின்டைன் பண்ண முடியும், ஸ்கின்னையும் ஆக்டிவா மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட் இந்த மசாஜ் பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னம்னா, ஆயில் மசாஜ்ல சீபம் அப்படிங்கிறது வந்து எண்ணெய் சுரப்பிகள். சீபம்னா அந்த எண்ணெய், நம்ம ஸ்கின் இருக்கக்கூடிய அந்த செபேஷியஸ் கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது சீபம். அது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடெக்டர். ஸ்கின்னை வந்து அழகா மெயின்டைன் பண்ணும். வெளியில இருந்து ஏதாவது ஒரு பாய்சன் வந்துச்சுனாலும் அதையும் ப்ரொடெக்ட் பண்ணும். உள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஆசிட் வேர்வை, ஓரளவுக்கு அளவான ஆசிட் இருந்துச்சுன்னா அது மெயின்டைன் பண்ணிக்கும். எப்போ இந்த சீபமும் குறைஞ்சு போய் ஆசிடும் ஜாஸ்தி ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கின் இஷ்யூவா மாறும். அதனால நல்ல சன்லைட் எக்ஸ்போஸ் பண்றது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ரெகுலரா ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறது ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னம்னா இங்க நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 months ஒன்ஸ், ஈவன் இன்க்ளூடிங் லதாமா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணி, ஏன்னா அங்க வீட்டுல எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னம்னா வந்து ஸ்டே பண்ணி அவங்க ஒரு ஃபுல் ஒரு கோர்ஸ் ஒரு 1 week வந்து அந்த மாதிரி ஆயில் மசாஜஸ் இதெல்லாம் பண்ணிட்டு போறப்போ ஸ்கின் வந்து ஆக்டிவா மாறிடும். ஸோ தட் அடுத்த ஒரு 3-4 months வந்து இப்ப எனக்கு அந்த சூழலே இல்லை, பட் என்னுடைய ஸ்கின்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம்னா யூ கேன் டூ தட். அந்த மாதிரி ஒரு 3 days 5 days அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்ல ஆயில் மசாஜஸ் பண்ணிக்க முடியும்னா இட் இஸ் a very well and good. அடுத்த விஷயம் ஏர். ஏர் பத்தி பேசணும், ஸ்பேஸ் பத்தி பேசணும், சாரி ஃபயர் பத்தி பேசணும். அடுத்தது வந்து வாட்டர். நம்ம குடிக்க வேண்டிய தண்ணி தேவையான அளவுக்கு குடிக்கல அப்படின்னம்னா அந்த உடம்புல ஹைட்ரேட் ஆகாம ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், நம்ம பாத்ரூம்குள்ள போயிட்டோம், நல்லா சோப்பெல்லாம் போட்டாச்சு, தண்ணி வரல, என்ன ஆகும், நம்மளுடைய ஹோல் பாடியும் அந்த சோப்பு படிமானமாகி குளிக்க கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆக, நம்மளுடைய பாடி வாஷ் ஆகாம அந்த சோப்புடைய நுரையும் உள்ள இருந்து நம்ம என்ன ஆகும், நம்ம பாடி வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இதே நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம், உள்ளுக்குள்ள பயங்கரமான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது, ஆனா அதை ஃபிளஷ் அவுட் பண்றதுக்கு தண்ணி இல்லை. பாத்திரத்தை சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சாச்சு, ஆறு சாம்பல் போட்டு தேய்ச்சாச்சு, ஆனா அதை கிளீன் பண்றதுக்கு தண்ணி வரல அப்படின்னம்னா எப்படி பாத்திரம் இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய வெளி உடம்பு மட்டும் இல்லைங்க, உள்ள இருக்கக்கூடிய குடல், நுரையீரல், மலக்குடல், சிறுகுடல் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில மட்டும் வாஷ் ஆகுதுன்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம எவ்ரிடே டாய்லெட் போறது, காலையில நம்மளோட குடலை வாஷ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒப்பா வச்சுக்கலாம். காலையில வந்து இன்டர்னலா குடல் கிளீன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம குளிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம யூரின் போயிட்டு டாய்லெட் போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வருவோம். ஸோ இது வந்து உள் சுத்தத்துக்கு அப்புறம் தான் வெளி சுத்தம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், வயிற்றுக்குள்ள நிறைய விஷயத்த வச்சுக்கிறோம், பட் வெளியில வந்து ரொம்ப நம்ம
குளிச்சு ஆர் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம எல்லா ஒப்பனைகளும் நம்மளுக்கு வெளி உடம்புக்கு பண்றோம். பட் வி ஹாவ் டு செக் இன்டர்னல் பாடி கிளீனா இருக்குதா. அப்படி கிளீன் ஆகுறதுல நம்ம அடுத்து பேசக்கூடிய இந்த உணவும் நீரும் ரொம்ப முக்கியம். அதுல நீர் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் நம்மளுக்கு தேவைப்படுது. நார்மலா நம்மள மாதிரி இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல 3 லிட்டர் தேவைப்படுது. அதுல சென்னை ஆர் செங்கல்பட்டு இந்த மாதிரியான மதுரை இந்த மாதிரி வெயில் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தேவைப்படும். பட் இதே இது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கிற ஏரியால கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ அது என்வைரன்மெண்ட் சுற்றுச்சூழலை பொறுத்து அந்த நீருடைய அளவு மாறுபடும். இந்த நீருடைய அளவு தேவையான அளவுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா, உங்க யூரின் வந்து எல்லோ கலர்ல போகல, நல்ல பேல் கலர்ல தான் போகுது அப்படின்னம்னா உங்களுடைய வாட்டர் கண்டென்ட் கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். இதே இது நல்ல மஞ்சள் அடிச்சு போகுது ஆர் அது இரிட்டேஷனா இருக்குது, பர்னிங் சென்சேஷனா இருக்குது, அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா யூரின் போகுது, இது எல்லாமே உங்க வாட்டர் லெவல் குறைவா இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதனால நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி நல்ல குவாலிட்டி தண்ணியா இருக்கணும். அது மேபி மண்பான தண்ணியா இருக்கலாம் அல்லது செம்பு வாட்டர் தண்ணியா இருக்கலாம். ஸோ அந்த தண்ணி பிளஸ் அடிஷனலி உங்களுடைய உள்ள குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும். அடுத்தது வந்து ரெகுலரா நம்ம உப்பு வந்து வெளியில தள்ளுறதுக்கு அந்த யூரின் வந்துச்சு அப்படின்னம்னா கரெக்டா யூரின் போற டைமை பார்த்துக்கணும். நம்ம சம்டைம்ஸ் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னம்னாலும் அந்த சால்ட் ரீஅப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும். அதனால அதையும் கவனிக்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய தண்ணி, அதுக்கு பேரு மறை நீர்னு பேரு. இது உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறீங்க, சோ இதுல வந்து இன்ஹெரண்டாவே அதுல வந்து தண்ணி இருக்கு. அந்த மாதிரி உணவுகள் மூலமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலமாவும் நீர்ச்சத்தை நம்ம அதிகப்படுத்தலாம். மேபி ஒரு தர்பூசணி பழமா இருக்கலாம், முலாம் பழமா இருக்கலாம், பப்பாளி பழமா இருக்கலாம். இந்த மாதிரி பழங்கள் நீர் காய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்பூசணி, சொரக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கள், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த மாதிரி உணவுகள் அதிகமா எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா கிட்னி மூலமா வெளியில போகக்கூடிய கழிவுகள் முழுமையா வெளியில போகும். அப்ப பிளட் வந்து பியூரா இருக்க முடியும். பிளட் மூலமா, அதாவது நீர் பற்றாக்குறைனால வரக்கூடிய டாக்ஸினை இந்த உணவுகள் எலிமினேட் பண்ணும். சோ நீருடைய இதை பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து சாப்பிடக்கூடிய உணவு மூலமா, அடுத்தது நம்மளுடைய உடம்பு வந்து மண்ணோட தொடர்பு பண்றது மூலமாவும் இந்த அலர்ஜியை நம்ம ரிலேட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய உடம்புக்கு கட்டாயமா காந்த சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அந்த காந்த சக்தி நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தோம். உடம்புக்குள்ள நியூக்ளியஸ் அப்படிங்கிறது காந்தம், அதாவது மேக்னெட்டிக் ஸ்ட்ராண்ட். எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ அந்த காந்த சக்தி நம்ம உடம்புல எப்பவெல்லாம் குறையுதோ அப்போ உள்ள இருக்கிற செல்களுக்கு தான் என்ன வேலை பண்றோம் அப்படிங்கிற அந்த கோடிங் கிடைக்காம போயிடும். சோ இன்னைக்கு நம்ம அதீதமா கனெக்டடா வச்சிருக்கிறது நம்மளுடைய மொபைல். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு 6வது விரல் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த மொபைல் வந்து எப்படி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து காந்த சக்தியை உறிஞ்சிக்குதோ அதே மாதிரி அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 1000ல் 1 பங்காவது நம்ம கண்டினியூஸா அந்த எனர்ஜியை சக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி சக் பண்றப்போ நம்ம பாடியோடைய நியூக்ளியஸ் வீக் ஆச்சு அப்படின்னம்னா ஒரு செல் தன்னோட வேலையை செய்ய முடியாது. ஸோ இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அலர்ஜிக் ரியாக்ஷன். என்ன காரணம்னே தெரியல, என்னோட ஐஜிஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னம்னா இந்த மேக்னெட்டிக் பவர் லோவாகிறது. ஸோ அதுக்கு சிம்பிள் மெத்தட் கிரவுண்டிங். அப்படின்னம்னா நம்ம ஒரு பரியல், ஒரு மண்ணை வந்து நல்லா குழி தோண்டி அந்த மண், அதாவது நல்ல சத்தான இடமா இருக்கணும். அந்த பூச்சிக்கொல்லி களக்கொல்லி இல்லாம அந்த இடம் வந்து ஒரு ஃபெர்டைல் லேண்டா இருந்ததுன்னா அந்த இடத்துல மண்ணை குழி தோண்டி அதுல காலை புதைச்சு, நம்ம எப்படி செடியெல்லாம் நட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்க கால்களை உள்ள மர்ஜ் பண்ணி அத ஒரு செடி நட்டுற மாதிரி நம்ம காலை வந்து வேர்களா நினைச்சிட்டு அந்த வேரை வந்து உள்ள வச்சு மண்ணை போட்டு ஒரு 15-20 நிமிஷம், வி கால் இட் இஸ் அ பரியல் பாத், உட்காந்துருந்தோம் அப்படின்னம்னா உங்க உடம்பு பூமியை இருக்கக்கூடிய காந்த சக்தியை உறிஞ்ச ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். 2வது மெத்தட் வந்து செடிகளோட கனெக்ட் ஆகுறது. மரங்கள் இருந்துச்சுன்னா மரங்களை ஹக் பண்ணிக்கிறது, மரத்தோட தொட்டு, இப்ப மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தை தொட்டு அந்த மரத்தோட தொடர்பு பண்ணிட்டோம் அப்படின்னம்னாலும் அதோடைய காந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம லேப்டாப் ஆர் மொபைல் ஆர் இந்த மற்ற ரேடியேஷன் இருக்கிறோமோ வேற இன்னைக்கு தவிர்க்க முடியாது. ஸோ அதையே காம்பன்சேட் பண்றதுக்காக நேச்சரோட கிரவுண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, எர்த்திங் ஆர் கிரவுண்டிங் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் குறைய முடியும். அடுத்த விஷயம் ஃபுட் மூலமா வரக்கூடியது.
சாப்பாட்டுல வந்து இன்னைக்கு அதிகமா நம்ம தானிய உணவுகள் அதிகமா சேர்த்துட்டு வரோம். அந்த காலத்துல எப்பாவது பண்டிகை காலங்கள் இருந்த பலகாரம் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா எவ்ரிடே இட்லி, தோசை, சப்பாத்தி ஆர் இன்னைக்கு ஸ்மால் மில்லட்ஸ் ரொம்ப நல்லது. ஆனா அந்த மில்லட்டும் அளவா இருக்கணும். இன்னைக்கு நம்ம தானியத்தை சாப்பிட்றோம்னா அதுக்கு ஈக்குவலண்டான பிசிக்கல் ஒர்க் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு, ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாயிடுச்சு. ஆனா உடல் உழைப்புக்கான உணவுகளை நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். தானிய உணவு அப்படிங்கிறது வந்து குருவிகளுக்கானது. குருவிகள் தான். ஆனா அந்த குருவிகள் எவ்வளவு அழகா பறந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு ஆக்டிவா இருக்கு. ஆனா அந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு இல்ல. ஆனா தானியத்தை நம்ம அதிகமா சாப்பிடுறோம். இந்த தானியம் அதிகமாக அதிகமாக பிளட்ல விசினிட்டி, அதாவது பிசுபிசுப்பு தன்மை, களிமண் தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிசுபிசுப்பு தன்மை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு அதனால பிளட்டோடைய சர்க்குலேஷன் கஷ்டப்படுது, ஈஸியா ஃப்ளோ ஆகாம ஸ்டாக்னேஷன்ஸ் வருது. அதனால நம்ம அதிகமான காய்கறிகள், பழங்கள், கீரைகள், ஊற வச்ச கொட்டை வித்துக்கள் இதுகள்லாம் ஜாஸ்தி படுத்திட்டீங்கன்னா உங்க பிளட்டோடைய கவுண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். உங்க பிளட்டோட குவாலிட்டி, அந்த எர்த் குவாலிட்டி இம்ப்ரூவ்டா இருக்கும். இல்லாட்டி எர்த் அதிகமாகுது அப்படின்னம்னா வறட்சியாக ஆரம்பிக்கும். மண்ணோட தன்னை பாருங்க, தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண் என்ன ஆயிடும், வறண்டு போயிடும், கட்டியா மாறும், அல்லது வெடிப்பு வரும். களிமண் காடுலாம் வந்து வெடிப்பு வரும், செம்மண் காடுல வந்து கட்டி வந்துடும். அதே தண்ணி பட்டுச்சு அப்படின்னம்னா அது அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே சாஃப்டா மாறும். இப்ப நம்மளுடைய உடம்புலையும் நீர் பற்றாக்குறை இருந்துச்சு, அதாவது மண் தத்துவம் அதிகமாகுது அப்படின்னம்னா வறட்சி வர ஆரம்பிக்கும், கட்டிகள் வர ஆரம்பிக்கும், நிறைய கட்டிகள் வர்றது அல்லது வறட்சி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வறட்சினாலையும் நம்மளுடைய உடம்புல ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த பஞ்சபூதங்களுடைய தொடர்பு இல்லாம அதனால வரக்கூடிய இந்த ஸ்கின் இரிட்டேஷன்ஸுக்கு நம்ம அட்டாராக்ஸோ ஆர் வேற ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆன்டி அலர்ஜன் மாத்திரையோ சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ரூட் காஸ் ரெடி ஆகாததுனால அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்னென்ட் ஆகி அது ஃபியூச்சர்ல என்னவா மாறும்னா ஆர்த்ரைட்டிஸ், அதாவது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆர் கிட்னி இஷ்யூ அந்த மாதிரி ஆகும். சில சமயத்துல நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸ் ஆர் பிரஸ்ட் அடியில ஆர் லோவர் அப்டாமன்ல இப்படியெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா உடம்புல ஆசிட் அதிகமாயிடுச்சு, காற்று பத்தல, அந்த ஏரியாவெல்லாம் வந்து ஏரேஷன் பத்தல, காற்று பற்றாம இருக்கிறதுனால அந்த ஏரியால ஃபங்கல் அட்டாக் வர ஆரம்பிக்கும். we call anaerobic metabolism. எங்கெல்லாம் காத்து படலையோ அந்த இடங்கள்ல நம்மளுடைய ஏரோபிக் மெட்டபாலிசம்னா ஃபங்கல் அட்டாக். அதாவது வந்து நம்ம தேங்காய் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த தேங்காய் வந்து ஒரு நாள் 2 நாள் நீங்க உடைச்சிட்டு அப்படியே வச்சுட்டீங்கன்னா அதுல ஃபங்கஸ் வந்திருக்கும். சோ அந்த ஃபங்கஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சன்லைட் அல்லது நல்லா காத்தாட வச்சீங்க அப்படின்னம்னா அந்த தேங்காய் வந்து ஃபங்கஸ் வராது. இப்ப அந்த மாதிரி நம்மளுடைய பாடிக்கு ஏர் லெவலோ சன்லைட்டோ பத்தல அப்படின்னம்னா பிளட்டோடைய டாக்ஸின் அதிகமாகிறப்போ நம்மளுடைய இந்த மாதிரி காற்றுப்படாத மடிப்புகள், கை மடிப்புகள்ல, கால் மடிப்புகள்ல, கழுத்து மடிப்புகள்ல, காதோட மடிப்புகள் எங்கெல்லாம் மடிப்பு இருக்குதோ அங்க வர ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் அ சைன் ஆஃப் ஏர் அண்ட் சன் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த காம்பினேஷன்ஸும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும். அதோடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத பல்ஸ் மூலமா பார்க்க முடியும். உங்களுடைய ஹிஸ்டரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கு, இது 2 விஷயத்தையும் வச்சுட்டு நம்ம ட்ரீட் பண்ணலாம். இதை வந்து பர்மனண்டா சரிப்படுத்த முடியும். வாழ்நாள் மூரா நீங்க வந்து இந்த மருந்து சாப்பிடணும், அலர்ஜிக் மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற சீன் இன்னைக்கு இருக்கு. இட் இஸ் நாட் வெரி ட்ரூ. நம்ம நிறைய பேர் இதுல ரெக்கவர் ஆயிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளான சில நம்ம சொன்ன ஜூசஸ், வெண்பூசணி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி ஜூசஸ்மே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ போன தடவை நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் பத்தி பேசணும். இன்னைக்கும் அதே மாதிரி இந்த செஷன்ல எண்ட்ல வந்து இப்ப நம்ம ஒரு ஜூஸ் தெரிஞ்சுக்க போறோம். கோயம்புத்தூர் அட்ரஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் நம்பர் நோட் பண்ணிக்கலாம். கிவ் கோயம்புத்தூர் அட்ரஸ் டு ஓகே. கோயம்புத்தூர் நம்பர் நான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல் நம்பர். நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இது சொல்லுவாங்க, அட்ரஸ் சொல்லுவாங்க. 6382631552 திவ்ய பாரதி நேச்சுரோபதி அண்ட் யோகா ஹாஸ்பிட்டல். இங்க நாச்சிபாளையத்துக்கு பக்கத்துல இருக்குங்க. 6382 மறுபடியும் இன்னொரு 63 வரணுங்க. 6382631552. என்னுடைய நன்றிகள். இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்க எல்லாத்துக்கும் செய்துட்டு இருக்கீங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. உங்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரமா அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.